நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ தன்னோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்டேயே கேட்குறாங்க. அதாவது தன்னோட சொந்த அம்மாவான ரேவதி கிட்ட கேட்கும்போது, ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளால உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு விஷயத்த பத்தி மறுபடியும் என்கிட்ட கேட்காத கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. சரி எல்லாமே ஓகே தான். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பாவே நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதாவது ரேவதிய பத்தின உண்மை நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு, நம்ம இவங்க ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே கூடாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவ்ளோ போராட்டம், அவ்ளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கே அப்படின்ற மாரி வந்து பார்த்தா, அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே மாறி நடந்துட்டு இருக்கு. இந்த பைரவி வந்துட்டு இந்த இலக்கியா என்னதான் பண்றா அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும். இவங்க எங்க தான் போறாங்க? என்ன பண்றாங்க? என்ன ஒண்ணுமே புரியலையே! ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கங்கணம் கட்டிட்டு வந்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவ்ளோ பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா? என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதே சமயம் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்க போறாங்க. அதாவது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல அப்படின்னாலுமே கூட, தன்னோட அப்பா யாரு? அதாவது தன்னை பெத்தவன் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா என்னோட அப்பா யாருன்னு சொல்றத தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி, நம்ம அம்மால வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து அ இது பண்ணுது. அதாவது ஏமாத்திட்டு போனது யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கௌதமோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தேடிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் இருக்கார் இல்லையா? அவர் இருந்துட்டு நார்மலா கேஷுவலா இருந்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு, அதே மாதிரி இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு வந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு வெளிய இருந்து வந்து, நான் இங்க தான் இருந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா நடக்கணுமே. ஏன்னா அந்த மாரி வந்து நடக்கல. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பேக்கோட வந்த உடனே, "என்ன இலக்கியா பொய் சொல்லிட்டு இருக்கியா? உன் கையில பேக்கோட வந்துட்டு இருக்க. ஆனா நீ எங்கேயும் வெளிய போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற. இத நாங்க நம்பணுமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில இலக்கியா மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த மாரி தான் ரேவதி அத்தைக்கு ஒரு பிரச்சனை. அதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. எதுக்காக ரேவதின்னு சொல்லிட்டு ரேவதிய புடிச்சிட்டு இருக்க நீ? என்னதான் பிரச்சனை உனக்கு? அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து இப்ப வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம்க்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ரேவதிய பத்தின உண்மை இப்போ கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு டைம்ல இப்போ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்கும்போது, அதாவது தன்னை பெத்த அம்மாவ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு கோவம் வந்துட்டு இருக்கு. "அத்தை இதுக்கு மேல பேசாதீங்க அத்தைங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கோவப்படுவாரு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நார்மலா போயிட்டு இருந்தாலுமே கூட, நம்ம ரேவதிய பத்தின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவிக்கு தெரிஞ்சிடுது. கௌதமோட உண்மையான அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் எஸ்எஸ்கேவோட காதுக்கு போகுது. எஸ்எஸ்கேவோட காதுக்கு போனா என்ன ஆகும்? எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ரேவதியோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரேவதிய கொல்ல நினைக்கிறதே அதுக்காக தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதி தான் வந்து நம்ம கௌதம பெத்தவ அப்படின்ற மாரி வந்து நினைக்கும்போது, இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அது கௌதம் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா கௌதம கொல்றதுக்காக இங்க அதிரடியான பிளான் எல்லாமே நடக்க போகுது. அப்பதான் நம்ம கௌதமுக்கு உண்மையிலேயே தன்னோட சொந்த அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, கடைசியில இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.